Hey guys, welcome back to day 11 of making $10 to $1,000 trading journey. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் 2 எவாலுவேஷன் ஃபேஸில் செகண்ட் டேயில் இருக்கோம். ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 10 to 11 o'clock ட்ரேடிங் செஷனை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சப்புறமா நம்மளுடைய என்ட்ரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சி அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கம்ப்ளீட்டாக இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பாக பண்ணியிருக்கு. ஸோ இந்த மார்க் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கிடச்சிருக்க இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை நல்லா ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தேன். பட் அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்படியே லிக்விடிட்டி ரன்னாக தான் போயிட்டுருக்கு. ஸோ தட் நான் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி என்னுடைய பயஸ் ஒன்லி பை. ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன். பை பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் லோக்கு கீழே, தட் இஸ் இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்போடைய 3வது கேண்டலுக்கு கீழே வந்து நான் என்னுடைய ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வழக்கம் போல் இந்த ட்ரேட்லேயும் நான் எந்த இடத்துலையுமே பார்ஷியல் புக்கிங்ஸ் பண்ணலை. அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த ஃபேஸ் 2 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் போட்டிருக்க லாட் சைஸும் கம்மி தான். ஏன்னா டார்கெட் வெறும் நான் $56 எடுத்தால் போதுன்றதுனால. ஸோ நான் ட்ரேட் எடுத்தாச்சு, டார்கெட்டும் முடித்தாச்சு. மார்க்கெட் நம்மளோட டார்கெட்டை டச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஓவரால் ஃபண்ட் இப்போது $1,000 156 ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து $1,000 150 எடுத்தாவே ஃபேஸ் 2 வந்து நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வெப்சைட்லேயும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நம்மளுடைய லெவல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா டே 2 ட்ரேட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ப்ராஃபிட் டார்கெட் 150 அப்படின்றது 156ஆகவே நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் 2 நாள் இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ மினிமமாக 0.01 0.01 லாட் சைஸில் சின்னதாக ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம ஃபைனல் ஸ்டேஜான லைவ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ அடுத்த 2 நாள் நான் ட்ரேட் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ வீடியோ எப்படியோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் வரும். நெக்ஸ்ட் வீக்கில் நான் லைவ் அக்கௌண்ட் கிடச்ச அப்புறமா ட்ரேட் பண்ணும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.